ஆமாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம பேஜ நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து சண்டே எங்கேயாவது வெளியில போறதுங்க. ஏன்னா வந்து குழந்தைங்க அப்பதான் எங்கேயாவது என்ஜாய் பண்ணுவாங்கன்ட்டு. நம்ம வந்து யூசுவலா ஏதாவது பீச்சுக்கு தாங்க போவோம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெரினா பீச் தாங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா, சரியான க்ரவுடு ஏன்னே தெரியல. ஒருவேளை ஐபிஎல் இருந்தனாலவோ என்னவோ, நாங்க வந்து இங்க மெரினா பீச் கிட்ட தான் இருக்கறனால, நாங்க யூசுவலா அங்க போறதில்ல. கொஞ்சம் தூரமா எங்கேயாவது போலாமேன்னு சொல்லி பெசன்ட் நகர் தாங்க பிளான் பண்ணோம். வீட்ல இருந்தா சுத்தமா காத்து இல்ல. சரி வெளியிலயாவது போய் என்ஜாய் பண்ணலான்னா, அங்கேயும் அதே நிலைமை தான். வந்து இறங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம மேடமும் டயர்ட் ஆயிட்டாங்க. சரி வாங்க மேடம கூல் பண்ணலான்னு ஒரு வழியா மேடம் உள்ள தூக்கிட்டு போயாச்சு. உள்ள போயிட்டோனே பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, மோமோஸு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஐஸ் கேக்கு, சீஸ் கேக்குன்னு ஒரு மினி ஸ்டாலே உள்ள வச்சிருந்தாங்க. ஆமாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, சாண்ட் டாய்ஸு, லைட்டு ஒண்ணுமே டிஃப்ரெண்ட்டா யூனிக்கா இருந்துச்சு. நம்ம மேடம் மேல உள்ள பலூனே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாங்க. ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஒரு வழியா மேடம டைவர்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்தாச்சு. உள்ள வந்தோனே மேடம்க்கு ரொம்ப புடிச்சது பார்த்தீங்கன்னா, மண்ல விளையாடுறது தான். சரின்ட்டு நம்மளும் விட்டுறது. ஏன்னா வீட்டுக்கு போய் எப்படியும் கிளீன் பண்ணிருவோம்னு. நம்ம பேஜ் இப்ப தான் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ட் 2 வரும்.